இந்த பெண்கள் டீம் திருடுறது முக்கியம் இல்ல, ஆனா திருடி பாய்ஸ் டீம்கிட்ட நல்லாவே மாட்டிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் கேம் நடக்கையிலே பெண்களோட அந்த செங்கோலை திருடி வச்சிருக்காங்க. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாய்ஸ் டீமோட ரூமுக்குள்ள போயே வந்து அந்த செங்கோலை திரும்ப எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்படியும் ஏதோ ஒரு ராணுவ டீல் பண்ணி பேசி அந்த செங்கோலை மீட்டுறாங்க. அது காலையில பசங்களுக்கு தெரியல, முக்கியமா ஜெஃப்ரிக்கு தெரியல. பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கட்டும் 3 நாள் தான் அந்த கேமு, ஒரு நாள் நைட்டு தானே அவங்க திருடினாங்க, மீதி 2ஆம் நாள் நைட்டு நான் ஃபுல்லாவே காலி பண்ணிடுறேன், இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு வந்து ஜெஃப்ரி சவால் விடுறான். இன்னொரு பக்கம் வந்து ரயான் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அடுக்கி வச்ச நகைகள்லாம் இருக்குல்ல, அதை எண்ணி பார்க்கறான். மொத்தம் வந்து ஆண்கள் டீம்ல 20 நகை இருக்கு. அதுல எண்ணி பார்க்கும்போது 18 17 தான் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 3 நகைகள் வந்து குறைஞ்சு போயிருது. இதை பார்த்து ரயான் வந்து பெண்கள் டீம்கிட்டே கேட்கறான், என்னடா என்ன கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செங்கோலை திருடினீங்க, இப்ப நகைகளையும் திருடி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்ன உடனே மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நாங்க திருடினது யாருன்னு விசாரிச்சு சொல்றோம், ஆனா திருடினதை திரும்ப கொடுத்துட்டா மறுபடியும் கேமை முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து மஞ்சரி வந்து என்னன்னா, பெண்கள் டீம்கிட்ட போய் பேசுற மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் ஆண்கள் டீம்ல இருந்து வளையல் அணிகலன்கள்லாம் திருடி வச்சிருப்பாங்களே, அதை பாய்ஸ் டீமுக்கு தெரியாம மறுபடியும் இந்த பக்கம் மாத்தி வச்சிடறாங்க. சில பொருட்களை வந்து பாய்ஸ் டீம்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதை பார்க்கும்போது கேர்ள்ஸ் டீம் வந்து நியாயமா விளையாட தெரியல, அப்படியே வந்து திருடுனாலும் அதுலயும் மாட்டிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் டீமோட ஒற்றனை வந்து பாய்ஸ் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க, சிவகுமார்னு. அதை மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் டீம்ல ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. நம்மளோட ஒற்றன் வந்து அங்க இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப நம்ம சைடு அவங்களோட ஒற்றன் இருக்காங்களே அவங்கள கண்டுபிடிக்கணும். அது வந்து அன்சிதாவா இருக்குமோ இல்ல வர்ஷினியா இருக்குமோ அப்படின்ட்டு வந்து பயங்கரமா டவுட் பண்றாங்க. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜாக்லின். ஆனா ஜாக்லினை வச்சுக்கிட்டே இந்த ஐடியா பேசுறாங்க. தரிசிகா அந்த இடத்துல ஜாக்லின் சத்தியமா நீ ஒற்றன் இல்லடி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாக்லின் சத்தியமா நான் இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போடுற பிளான் எல்லாமே வந்து ஜாக்லின் முன்னாடி தான் போடுறாங்க. இதுல இருந்து இந்த கேம் புரிதல் வந்து பெண்களுக்கு சுத்தமா இல்ல. அதை எப்படி சீக்கிரட்டா பண்ணணும்னு தெரியல, அப்படியே ஏதாவது சீக்கிரட்டா பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.